பாகியலட்சுமியில் இப்போ இனியா சுதாகர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சந்திரலேகா சுதாகர் எல்லாருமே கேட்குறாங்க. நிதிஷுமே திட்டுறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவேன், உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு உடனே சந்திரலேகா உன்னால் முடிஞ்சளவு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சுதாகர் மட்டும் பயப்படுறாரு. இங்கே பாருமா, எழுதி கொடுத்த மாதிரி இனிமேல் என்னோட பையன் உன்னோட வம்புக்கு வரமாட்டான், அதே மாதிரி நீனும் அவன் வம்புக்கு போகாது அப்படின்னோடனே அப்படியே இருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க அப்படி இப்படின்னு வந்து கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கோபி கேட்கும்போது தலைவலி டாடி அதனால அப்படின்னோடனே காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறாரு கோபி. ஸோ நடந்த எல்லாத்தையுமே இனியா வந்து சொல்கிறாங்க. நீ ஏண்டா போன, உனக்கு இப்போ தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுதாகர் போனதுக்கு இனியாவை திட்டுறாரு. அடுத்ததாக பாக்யாவை எப்படியாவது ட்ராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று போட்டு வைக்கிறாரு சுதாகர். ஸோ சந்திரலேகா கிட்ட சொல்கிறாரு, ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னு. ஒரு ஆள் வராரு சுதாகர் கிட்ட. இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸை குறைச்சலாக கொடுங்க, கொடுத்த உடனே அட்வான்ஸு கல்யாணம் இருக்குது என் பொண்ணுக்கு 2 நாளில், நீங்கள் தான் வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுவுமே அட்வான்ஸை கம்மியாக தான் கொடுக்கணும், திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு பெரிய நஷ்டம் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் இப்போதைக்கு போங்க அப்படின்னோட சரி சார் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவரும் போயிட்டார். என்ன பண்ணுறீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சந்திரலேகா கேட்க, நம்ம ஏதாவது பண்ணணும் உன் பையனுக்கு அப்படின்னு சொன்னல, அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சுற்றி விடுவோம், ஒரு குறைச்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணட்டும், பாக்யா வந்து சமையல் எல்லாத்தையும் ஆர்டர் எடுத்து பண்ணட்டும். ஸோ கும்பலாக தான் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறம் நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், காசு இவ்வளோ தான் கொடுத்தேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிவிட்டா அதுலேயே அந்த குழப்பத்திலேயே அந்த குடும்பத்தோடு தெரிவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது நமக்கு டைம் கிடைக்கும்ல, அப்போ வச்சு செஞ்சுக்கலாம், நிதிஷ் மேட்ரை இப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாக்யாட்ட வந்து அந்தால் அதே மாதிரி 5000 ரூபாய் அட்வான்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த கவுன்சிலர் இருக்கார்ல அவர் இருக்கார். அவர் இருக்கும்போது தான் எல்லாமே நடக்குது. ஸோ நீங்கள் தான் பார்த்து தரணும், இன்னும் 2 நாளில் கல்யாணம் அப்படின்னா, சார் இன்னும் 2 நாள் தான் இருக்கா அப்படின்னா, ப்ளீஸ் மேடம் முடியாதுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணியிருக்கீங்கல்ல, பண்ணுங்க அப்படின்னா, செல்வி அக்கா வாங்கிக்கக்கா அட்வான்ஸை அப்படின்னு சொன்ன உடனே அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ கவுன்சிலருமே கூட தான் இருக்கார் சாட்சிக்குங்கிற மாதிரி. ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நான் 5 லட்ச ரூபா கொடுத்தேன் அப்படின்னு பொய் சொல்ல போகிறாரு, போலீஸை கூட்டிகிட்டு வர போகிறாரு. பட் அந்த பயங்கரமாக வந்து மாட்டிக்க போகிறாரு. ஏன்னா அந்த டேட்டில் அந்த மண்டபத்தில் கல்யாணமே நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை செல்லியன் கண்டுபிடிக்க திரு முடிக்க போகிறாரு. ஸோ போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ளே அந்த தப்பிச்சு ஓடிடுவார். ஆனால் எழில் கண்டுபிடிச்சிருவார், இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் சுதாகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் அப்கமிங்கில் நடக்க போகுது. இந்த ஒரு சீரியல் ரொம்ப மொக்கையாக இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னு யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.